Hi, hello friends. நம்ம இந்த வீடியோல சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆகிற டாப் காலேஜ் பத்தி தாங்க பார்க்க போறோம். நீங்க +2 படிக்கிற நெக்ஸ்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் காலேஜ் பத்தின அப்டேட், கோர்ஸ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை கண்டினியூஸா பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் பண்ணி டாப் காலேஜ் பத்தி பார்ப்போம். இந்த லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இந்த காலேஜஸ் எல்லாமே டிஎன்ஏ கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ஒன்லி சீட்ஸ் ஃபில் ஆன காலேஜஸ். அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி அக்ரிடேஷன் காலேஜஸ், அதுவும் இல்லாம NACAN NB அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அண்ட் அட்டானமஸ் காலேஜஸ் கூட. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் காலேஜ் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் சேலத்துல லொகேட் ஆகிற ஒன் ஆஃப் த டாப் காலேஜ்ங்க, ஃபேமஸான காலேஜ் சொல்லலாம். இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்க கட் ஆஃப் 180 இருக்கணும். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இருக்க காலேஜ் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்க கட் ஆஃப் 175 மேல இருக்கணும். நம்ம லிஸ்ட்ல தேர்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்க கட் ஆஃப் கண்டிப்பா 170 above இருக்கணும். நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த்தா இருக்கக்கூடிய காலேஜ் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ். இங்க பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ் எல்லா கோர்ஸுமே இருக்கு. இங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்க கட் ஆஃப் 165 above இருக்கணும். நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த்தா இருக்கக்கூடிய காலேஜ் AVS இன்ஜினியரிங் காலேஜ். இங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்க கட் ஆஃப் கண்டிப்பா 160 above இருக்கணும். அண்ட் நம்ம லிஸ்ட்ல சிக்ஸ்தா இருக்கக்கூடிய காலேஜ் மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் அகேதப்பட்டினம் லொகேட் ஆயிருக்கு. இங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்க கட் ஆஃப் கண்டிப்பா 160 above இருக்கணும். நம்ம லிஸ்ட்ல செவன்த் இருக்கக்கூடிய காலேஜ் சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்க கட் ஆஃப் கண்டிப்பா 155 above இருக்கணும். அண்ட் நம்ம லிஸ்ட்ல எய்த்தா இருக்கக்கூடிய காலேஜ் ஆர்பி சாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்க கட் ஆஃப் கண்டிப்பா 160 above இருக்கணும். அண்ட் நம்ம லிஸ்ட்ல நைன்த்தா இருக்கக்கூடிய காலேஜ் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இங்க ஜாயின் பண்றதுக்கு உங்க கட் ஆஃப் 150 above இருக்கணும். அண்ட் நம்ம லிஸ்ட்ல டென்த்தா இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்க ஜாயின் பண்றதுக்கு உங்க கட் ஆஃப் 150 above இருக்கணும். சோ இப்ப பார்த்தா இந்த எல்லா காலேஜும் பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கோச்சிங்ல பெஸ்டான காலேஜ் தாங்க. அண்ட் இந்த காலேஜ் நீங்க ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா உங்க கட் ஆஃப் 150 ல இருந்து 180 குள்ள இருக்கணும். சோ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கணும், உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்படுது ஆர் ஃபீஸ் கட் ஆஃப் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்ல கூட பிரைவேட் காலேஜஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பா கால் பண்ணுங்க. அண்ட் காலேஜஸ் பத்தின கோர்ஸ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.